Hello friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ரோஸ் த ஆட்டிக் ரிட்டன் பை சத்யஜித் ராய். த ஆட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேல் மாடி இருக்கும்ல, அந்த மேல் மாடி உள்ள அறை அப்படின்னா அந்த கூரைக்கு கீழே இருக்கிற அறை தான் வந்துட்டு ஆட்டிக்னு சொல்லுவாங்க. It is natural for human beings to make mistakes. When we realize our mistakes, we should try to rectify them. If you get a chance to rectify your mistake or pay back for it, what would you do and how would you correct it? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமனாக இருக்கிறது வந்துட்டு ஹியூமன் பீயிங்கோட லைஃப்பில் வந்துட்டு நம்ம தவறுகள் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஆனால் நம்ம செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம ரியலைஸ் பண்ணுறப்போ அதை திருத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணுமா. இல்லை ரெக்டிஃபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருத்திக்கிறது. ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரியான உங்கள் தவறுகளை திருத்திக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு திருப்பி நீங்கள் செய்கிறதுக்கோ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா நீங்கள் செய்வீங்களா, அதை எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆதித்யா அண்ட் ஐ வேர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஆர் நியூ ஃபேக்ட்ரி அட் டியோடர்கஞ்ச். இந்த டியோடர்கஞ்ச்ன்றது ஒரு ஊர். ஸோ இவரும் வந்துட்டு இந்த நரேட்டரும் ஆதித்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து திரும்ப வராங்க. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு திரும்ப வராங்க. அந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா டியோடர்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. டியோடர்கஞ்ச். ஸோ மேபி இட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. We were driving along National Highways 40. We had reached at a point where the road bifurcated. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நேஷ்னல் ஹைவே 40ல் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க ஒரு ரோடுக்கு வராங்க. அந்த ரோடு வந்துட்டு பைஃபர்கேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ரோடாக பிரியும்ல, அந்த ஏரியாவுக்கு அங்கே வராங்க. If we drove 10 kilometers along the road that branched off to the right, we would reach Brahmpur. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம், அங்கேருந்து ஒரு ரைட் கட் எடுத்து போனோம்னா நாங்கள் எந்த ஊரை போய் சேர்ந்துருவோம் அப்படின்னா பிராம்ஹப்பூரை போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு நரேட்டர். I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his study in Calcutta. ஸோ அவர் வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா ஆதித்யா கிட்டக்க நீ வந்துட்டு மறுபடியும் உன்னோட சொந்த ஊர் பிறந்த ஊரை போயிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு நரேட்டர் கேட்குறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவரோட லோக்கல் ஸ்கூல்லேருந்து கல்கட்டாவுக்கு போயிருக்காராம் அவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறதுக்காக. ஸோ ஆதித்யா வந்துட்டு அவரோட சொந்த ஊரில் இல்லை. When I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old, recollected Aditya. ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எங்கள் ஆன்செஸ்ட்ரல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்களோட பூர்வீக வீடை விட்டு வர்றப்போ எப்போனா 29 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. அப்போவே அந்த வீடு எவ்வளோ வருஷம் ஓல்டுனா 200 வருஷம் ஓல்டாம், 200 years ஓல்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆதித்யா. I doubt if even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. Trying to revive old memories, childhood memories, may prove disappointing. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து 200 வருஷம் ஆச்சு, அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் ஸ்கூல் பில்டிங்லேயும் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். அதனால் வந்துட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ரெகக்னைசபிள் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது, அறிந்து கொள்ளுதல் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ ரிவைவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்ப வந்துட்டு அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறது, தன்னோட மெமரியிலேருந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சைல்ட்ஹுட் மெமரியை வந்துட்டு திரும்ப நினச்சி பார்க்குறது சில டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொல்கிறாரு. But he said he wished to visit the tea shop of Nahin uncle if it still existed and have a cup of tea there. ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா ஆனால் அவருக்கு அந்த ஸ்கூலுக்கு அந்த ஏரியாவுக்கு போகிறதுல வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலுமே கூட அங்கே ஒரு டீ ஷாப் இருந்திருக்கு. அந்த டீ ஷாப்பை யார் நடத்திட்டு வந்திருக்காருன்னா நஹீன் ஒரு அங்கிள் நடத்திட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த டீ ஷாப்புக்கு போயிட்டு நான் டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. So we took the turning to the right and decided to drive Brahmpur
of which Aditya's ancestors were once the zamindars. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரைட் சைடு எடுத்து அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊர் பேர் என்னென்னா பிரஹாம்பூர். ஸோ அங்கே போகிறாங்க. அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, ஆதித்யாவோட ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது அவங்களோட மூதாதையர்கள் இருப்பாங்கல்ல, அந்த வாழ்ந்த ஊர். ஏன்னா அவங்கெல்லாம் ஜமீன்தார்ஸாக இருந்திருக்கிறாங்க. Aditya's father had left the ancestral home and moved to Kolkata when he had set up his own business. After his death, Aditya was looking after it, and I was his friend and a business partner. ஸோ ஆதித்யா அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆன்செஸ்ட்ரல் வீட்டை விட்டுட்டு, அதாவது அவங்க முன்னோர்களோட வீட்டை விட்டுட்டு கொல்கத்தாவுக்கு போயிடுறாரு. ஏன்னா அங்கே வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் வந்துட்டு செட் பண்ணி அவர் அங்கே போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் ஆதித்யா தான் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு. இப்போது இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கார்ல, அந்த நெரேட்டர் வந்துட்டு ஆதித்யாவோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆதித்யாவுக்கு. It was the month of Maha, that is January to February by the English calendar, the middle of winter. ஸோ மந்த் ஆஃப் மகானா மேபி தை மாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான்வரி டு பிப்ரவரி மாதம்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் கேலண்டரில். அண்ட் மிடில் ஆஃப் த விண்டர்னால் மேபி தையாக இருக்கலாம். By my watch it was 3:30 in the afternoon. The sun was soothing. On each side of the road were paddy fields as far as the eye could see. Harvest was over and there had been a good crop that year. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட வாட்சை பார்க்குறப்போ அங்கே 3:30 மணி ஆகுதான். சன் வந்துட்டு சூதிங்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஜென்டிலாக காமாக இருக்குது. 3 மணி ஆகிட்டாலே வந்துட்டு ஒரு மாதிரி வெயிலெல்லாம் இறங்கி போய் ஒரு மாதிரி கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட ரோடுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அரிசி வந்துட்டு அறுவடை செஞ்சுருக்காங்க. அரிசி வந்துட்டு நட்டு வச்சு அறுவடை செஞ்சுருக்காங்க. அவங்களோட கண் எல்லாமே அவங்க எவ்வளோ தூரம் பார்த்தாலும் அவங்களுக்கு அதுதான் தெரியுதான். அந்த டைம் வந்துட்டு விளைச்சல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வருஷம் வந்துட்டு விளைச்சல் நல்லா இருந்ததுதான். ஆஃப்டர் about 10 minutes we came to the local school. Beyond the iron gates were the playing field and the 2-storied school building. We got down from the car and stood in front of the gate. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட லோக்கல் ஸ்கூலுக்கு வராங்க. ஒரு பெரிய அயன் கேட் இருக்குது, இரும்பால் செய்யப்பட்ட கேட் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அதுக்கிட்ட என்ன இருக்குன்னா, 2-storied ஸ்கூல் பில்டிங். ஸ்டோரியட் அப்படின்னா சொல்கிறது நம்பரிங் சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபைட் நம்பர். ஸோ 2 ஸ்கூல் பில்டிங் அங்கே இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் காரை விட்டு இறங்கி அந்த கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறாங்க. I asked Aditya whether everything was still the same. He replied that everything has changed. ஸோ நரேட்டர் என்ன கேட்குறாருன்னா, ஆதித்யாட்ட, நீங்கள் பார்த்தப்போ எப்போ பார்த்தீங்களோ அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாங்க, இல்லை, சில சேஞ்சஸ் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாரு. Our school used to be 1-storied and a new building has come up which wasn't there. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஸ்கூலில் இருக்கிறப்போ நாங்கள் ஒரே ஒரு பில்டிங் தான் இருந்துச்சு, இப்போ நியூ பில்டிங் வந்துருச்சு, அந்த இடத்துல நாங்கள் படிக்கிறப்போ அது இல்லை அப்படிங்கிறாரு. Were you not a good student? I asked. Yes, but my position were always second, he replied. நரேட்டர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் தான் வந்துட்டு ஸ்கூலில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஸ்டூடெண்ட்டாக தானே இருந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், நல்ல ஸ்டூடெண்ட் தான், ஆனால் எப்போவுமே நான் செகண்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு. We decided to go and have tea at Nahin uncle's tea shop, which stood next to a grocery shop and opposite a temple dedicated to Lord Shiva. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முடிவு பண்ணுறாங்க, நகின் அங்கிளோட கடையில் போய் டீ குடிக்கலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அது எங்கே இருக்குன்னா, கிராசரி ஷாப் இருக்குது, அதாவது மளிகை கடைக்கு பக்கத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கடைக்கு எதிர்த்தாப்பில் எப்படி இருக்குன்னா, ஒரு சிவன் கோவில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு அந்த அங்கிளோட கடை இருக்குது. Soon we caught sight of Nagin's tea cabin written on the signboard over the shop. அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, நகின் டீ கடை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு ஒரு போர்டில். ஸோ அதை இவங்க பார்க்குறாங்க. The owner of the tea shop, now over 60, a little rustic in appearance, with his white, neatly combed hair and clean look, was the same as before.
அந்த கடையோட ஓனர் வந்துட்டு இப்போ 60 வயசை கடந்திருப்பார். இதில் ரஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது கிராமத்துக்காரவங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கண்ட்ரி சைடு, ரூரல் சைடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும்ல, இப்படி ஒரு சட்டிலான ஒரு மென்மையான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா அவரோட வெள்ளை முடி நல்லா சீவி க்ளீனாக இருக்கிறாரு, பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி இருக்கிறாரு. He was wearing a dhoti and a blue striped shirt that could be seen from under a green shawl. ஸோ அந்த அவர் என்ன போட்டிருக்காருன்னா, தோத்தி போட்டிருக்காரு. தோத்தினா ஐ திங்க் கைலின்னு நினைக்கிறேன். கைலி போட்டுட்டு ஒரு ப்ளூ ஸ்ட்ரிப்டு ஷர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு மேலே என்ன போட்டிருக்காருன்னா ஒரு க்ரீன் ஷால், ஐ திங்க் ஒரு க்ரீன் கலரில் துண்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த துண்டுக்கு கீழே என்ன தெரியுதுன்னா அந்த ஷர்ட் தெரியுது அப்படிங்கிறாங்க. Not recognizing Aditya, he asked us where we had come from. ஆதித்யாவை அவருக்கு யாருன்னு தெரியலை. ஆதித்யா வந்துட்டு அவருக்கு ஞாபகம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கேருந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தியோடர்கஞ்ச், ஆதித்யா ரிப்ளைட், we are on our way to Kolkata. ஸோ இதில் தியோடர்கஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஊர்லேருந்து நாங்கள் வரோம் அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாரு. நாங்கள் இப்போ கல்கட்டாவுக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாரு. A little surprised, Nagin uncle asked why we were there. To have a tea at your shop, said Aditya. Certainly besides tea, I have biscuits and sovereigns. ஸோ அவர் வந்துட்டு என்ன கேட்குறாருனா, நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் அங்கே போனீங்க, இங்கேயே வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஜென்ரலாக டீ கடையில் உட்காந்துருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இவர் கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இங்கே டீ குடிக்க வந்திருக்கோம். டீ மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்கெட்ஸு சாவரிஸ் வந்துட்டு சாப்பிட்றாங்க. சாவரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு மாதிரி பிஸ்கெட் மாதிரி இருக்கும்ல, ஸ்வீட் மாதிரி இருக்கும், பட்டர் குக்கி மாதிரி இருக்கும்ல, அதான் வந்துட்டு சாவரிஸ், ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்வீட் அண்ட் கேக்கு. கிவ் அஸ் 2 நன்காட்டாய் ஈச். நன்கட்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் நான் சொல்கிறது, அந்த பட்டர் பிஸ்கெட் மாதிரி இருக்கும்ல, அதான் நன்கட்டாய். ஸோ எங்களுக்கு அது 2 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இங்கே சொல்கிறதுல பட்டர் பிஸ்கெட்னு சொல்கிறோம்ல, அவங்க நார்த் இந்தியன்ஸ் மேபி நன்காட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க போல். We sat on 2 tin chairs. There was only one other customer sitting at a corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he were sleeping. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டின் சேர் மாதிரி இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர் சேர் இருக்காது, இந்த டின்னு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த சேரில் உட்காடுறாங்க. ஸோ அங்கே இன்னொரு கஸ்டமர் இருக்கிறாரு, அவர் கார்னரில் உட்காந்துருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, டீ சாப்பிடவும் செய்யலை, டீயும் குடிக்கல, சும்மா வந்துட்டு தலை தொங்க போட்டு உட்காந்துட்ருக்காரு, தூங்குற மாதிரி. Addressing him as Mr. Sanyal, Nagin uncle reminded him to go home as it was already 4 p.m. Other customers would soon be coming. Addressing us, he said with a wink in his eye, a little hard of hearing, cannot see well either, but has no money to buy spectacles. அவர்கிட்ட அந்த அங்கிள் வந்துட்டு மிஸ்டர் சானியால் அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போங்க, இங்கே ஏற்கனவே வந்துட்டு 4 மணி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அடுத்த கஸ்டமர்ஸ்லாம் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு. இவங்களை பார்த்துட்டு கண்ணடிச்சிக்கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாரு. அவர்னால சரியாக கேட்கவும் முடியலை, அவரால் சரியாக பார்க்கவும் முடியலை. ஏன்னா வந்துட்டு அவருக்கு கண்ணாடி வாங்குறதுக்கு மணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. From his reaction to this speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well. Because suddenly he stood up, stretched himself, and raising his lean right arm, and with eye dilated, began to recite a poem by Tagore Pranaksha, Keeping of a Promise. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவரோட ரியாக்ஷனை பார்க்குறப்போ வந்துட்டு இவருக்கு என்ன வித்தியாசமாக இருக்குது, நரேட்டருக்கு என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, மிஸ்டர் சானியால் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. கிரேசினா சும்மா ஒரு நார்மலாக இல்லாமல் பைத்தியக்காரதனமா அப்படிங்கிறதான் கிரேசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. திடீர்னு அவர் எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அவரோட கையை நீட்டி என்ன சொல்கிறாருன்னா, அவரோட கண்ணெல்லாம் வந்துட்டு இப்போ தூங்கிட்டு இருந்த கண்ணெல்லாம் தெளிவாகிடுச்சு. இப்போ டிலேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரொம்ப வைடராக லார்ஜராக ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு போயமை வந்துட்டு சொல்கிறாரு. அது என்ன போம் அப்படின்னா, தாகூர் எழுதின பிரணக்ஷா அப்படின்ற ஒரு போம். அதுக்கு என்ன அர்த்தம், பிரணக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீப்பிங் ஆஃப் அ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். Having recited the poem, he left the place,
making the gesture of namaste with his hands to nobody in particular. அவர் அந்த போமை சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவங்க என்ன சொல்கிறாருன்னா ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் யார்கிட்டையுமே வணக்கம் சொல்லலை, சும்மா ஜென்ரலாக வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. Noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. Without answering me, he asked Nagin uncle who the gentleman was and what he did. திடீர்னு வந்துட்டு ஆதித்யாவோட மூஞ்சியில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தெரியுது. அவர் அந்த போயம் ரிசைட் பண்ணார்ல, அதுக்கப்புறம் ஆதித்யாவுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தெரியுது. ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு நரேட்டர் ஆதித்யாட்ட கேட்குறாரு. ஆனால் இவர் வந்துட்டு எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் நகீன் அங்கிள்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, யார் அந்த ஜென்டில்மேன், அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆதித்யா. நகீன் அங்கிள் ரிப்ளைட், ஷான்ஸ்கா சன்யால், வாட் கேன் பி டன்? He leads a cursed life gone crazy, I think, but has not forgotten any incident of the past. Sold his lands to get his only daughter married. He lost his wife and only son last year. Since then, he is somewhat changed, not really normal. Where does he stay? He stays with a friend of his father's, Jogesh Kabiraj. Shanska comes here. Shashanka comes here, has tea and biscuits and always remember to pay. Having an acute sense of self-respect, how long things will remain like this, I don't know. ஸோ இவர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேர் என்னென்னா சசன்கா சான்யால் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். என்ன பண்ண முடியும்ப்பா, அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் இப்போது நார்மலாக இல்லை, இந்த மாதிரி மைண்ட் சேஞ்சாக இருக்கார். ஏன்னா ஆனாலுமே கூட அவர் பழைய விஷயங்கள் எதையுமே அவர் மறக்கலை. அவரோட சொந்த நிலங்களை விற்றுட்டு அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அவரோட ஒய்ஃபும் அவரோட பையனும் போன வருஷம் இறந்து போயிட்டாங்க. அதுலேருந்தே வந்துட்டு இவர் கொஞ்சம் நார்மலாகவே இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆதித்யா கேட்குறாரு, இவர் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்கார், அவர் பேர் வந்துட்டு ஜோகேஷ் கபிராஜ். அவர் கூட தான் இவர் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்காரு. சாசன்கா என்ன பண்ணுவார்னா, இங்கே வருவார், வந்து டீ குடிப்பார், பிஸ்கெட் சாப்பிடுவார். ஆனால் எப்பயுமே வந்துட்டு காசு கொடுக்கறதுக்கு மறக்கவே மாட்டார். அதுவும் இல்லாமல் இவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா கரெக்டாக பண்ணிடுவாராம், காசுலாம் கொடுக்காமல் போக மாட்டார். இது எவ்வளோ நாள் இப்படி நீடிச்சிட்ருக்கோன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்கிறாரு. Having paid our bill and ascertained the location of Jogesh Kabiraj's house, we got into the car. Aditya was at the wheel. He expressed the wish to visit his house. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பில் பே பண்ணுறாங்க. இதில் ascertained அப்படின்னு என்னென்னா, தெரியாமல் ஒரு விஷயத்தை தேடி போவோம்ல, அதுதான் வந்துட்டு ascertained. ஜோகேஷ் கபிராஜ் அப்படிங்கிற ஒரு வீடு வந்துட்டு இவருக்கு தெரியாது. ஸோ இவங்க காருக்குள்ளே ஏறுறாங்க. அப்போ ஆதித்யா தான் ட்ரைவ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக அந்த வீட்டை போய் பார்த்துடணும்னு சொல்லி நினைக்கிறாரு. So you do want to see your house after all, I said. It has become essential to do so, Aditya replied. His nerves seemed overwrought for some reason. We soon reached the house, which was surrounded by high walls. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. அப்புறம் நரேட்டர் வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, நீ இப்போ உங்கள் வீட்டை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், இப்போ போயாகணுன்ற கட்டாயம் வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் நர்வ்ஸ் அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஓவர்ராட்னு என்ன அர்த்தம்னா, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிறது, ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆன்சைட்டியோடு இருக்கிறது, படபடன்னு இருக்கிறது. ஸோ அவர் ஏன் இப்படி படபடன்னு இருக்கிறாங்கிறது நரேட்டருக்கு புரியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதித்யாவோட வீட்டுக்கு இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அந்த வீட்டை சுற்றி பெரிய பெரிய மதில்கள் இருக்குது. ஏன் இவ்வளோ காலம் கழித்து அது வந்துட்டு இருக்குது, ஆனால் வந்துட்டு அது உடஞ்சி போய் இருந்தாலும் கூட ஒரு நாள் நம்ம அதை பார்க்குறப்ப இமேஜின் பண்ணால் எவ்வளோ ஒரு பெருசாக வந்துட்டு அந்த காலத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. We entered the building, climbed up the stairs and reached the attic on the second floor of the house. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. படி ஏறி போய் அங்கே ஆட்டிக் இருக்குல்ல, அந்த ஆட்டிக்னால் நான் சொன்னேன்ல, ரூஃபுக்கு அடியில் இருக்க ரூம். ஸோ அங்கே போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே செகண்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த ஆட்டிக் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க இவங்க 2 பேரும்.
This was my favorite room, said Aditya. The attic has always been my favorite with children. It is in the attic that the child seems to be in a world of its own. ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த ரூம் தான் ரொம்ப ஃபேவரேட்டான ரூமு. இங்கே இந்த இடத்துல வந்துட்டு நிறைய குழந்தைங்கள்லாம் சேர்ந்துட்டு சந்தோஷமாக இருந்திருக்கோம். அவங்களுக்கு இது ஃபேவரேட்டு. இந்த இடத்துல இருந்துட்டு அவங்களோட உலகம் மாதிரி இதை நினச்சி நாங்கள் குழந்தை பருவத்தில் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. A portion of a wall of the attic had crumbled down. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆட்டிக்லேருந்து கொஞ்சம் போர்ஷன் வந்துட்டு crumbled அப்படின்னா இடிஞ்சு விழுகிறது. And through the window that had been created, we could see the sky, the fields, a part of the rice mill, the spire of the old temple. ஸோ அதுலேருந்து வந்துட்டு என்னென்ன தெரியுதுன்னா, வானம் அந்த இது இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் அந்த விண்டோ வழியாக என்னென்ன பார்க்க முடியுதுன்னா, வானம் தெரியுது, அங்கே இருக்கிற நிலங்கள் தெரியுது, ரைஸ் மில் தெரியுது, கோவில் கோபுரம் கூட தெரியுது. In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. இந்த முழு வீட்லேயுமே வந்துட்டு ஆட்டிக் பிளேஸ் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு அந்த காற்றுக்கும் புயலுக்கும் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கியிருக்குன்றாங்க. The floor was strewn with twigs and straw and pigeons dropping. அந்த தரப்புறம் எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன கிளைகள், அந்த மரக்குச்சிகள்லாம் அங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் யார் போட்டதுன்னா, நம்ம பிஜிஎன்ஸ் இருக்காங்கல்ல, வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. புறா கூட்டிலேருந்து கீழே விழுந்திருக்கோம்ல, அந்த மாதிரி. Among other things, there was a broken cricket bat, the remains of armchair and a wooden packing case. வேறு அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு உடஞ்சி போன கிரிக்கெட் பேட் இருக்குது, ஒரு உடஞ்சி போன சேர் இருக்குது, அப்புறம் ஒரு உடன் பேக்கிங் கேஸ்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பெட்டி மாதிரி. அந்த காலத்தில் உடன் பெட்டிக்குள்ளே தானே எல்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மரப்பெட்டி அங்கே இருக்குது. ஆதித்யா got on the top of the packing case and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell on the ground. இப்போ ஆதித்யா என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு புஷ் பண்ணுறாரு. புஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கே இருந்த ஒரு புறா கூடு வந்துட்டு கீழே விழுந்துருது. However, he heaved a sigh or relief when he had got what he had been looking for. ஸோ அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வருது. எதனாலனா, அவர் தேடிட்டு இருந்த பொருள் கிடச்சிருது. When I asked him what it was, he said, "You will get to know very soon." ஸோ அவர்கிட்ட நரேட்டர் கேட்குறாரு, இது என்னது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் நீ வேகமாக தெரிஞ்சுப்ப அப்படின்னு ஆதித்யா ரிப்ளை பண்ணுறாரு. We next went to the jewelers to find out the weight of the article. The jeweler remarked that it was an antique. Our next step was the house of Jogesh Kabiraj. Though I was little curious, I didn't ask Aditya anything. இவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஜுவல்லர் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொருள் இருக்குல்ல, ஒன்று எடுத்துருக்காருல, அதோட வெயிட் என்னென்னு பார்க்குறாரு. இந்த ஜுவல்லர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்கிறார். ஆன்டிக்னா என்னென்னா, பழங்காலத்துலேருந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரியான பீஸ் இது. ஸோ இவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஜோகேஷ் கபிராஜ் வீட்டுக்கு தான் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தாலும் கூட ஆதித்யா கிட்டக்க நரேட்டர் எதுவுமே கேட்கல, என்ன பண்ணுற அப்படின்னு எதுவுமே கேட்கல. இவர் எங்கே போகிறாரோ அங்கே அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. Sasanka uncle was busy reciting verses from Tagore. When he had finished, Aditya asked, "May we come in?" He turned and faced us. இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க சசன்கா சன்யால் வந்துட்டு எங்கே தங்கியிருக்காரோ அந்த ரூமுக்கு போகிறாங்க. அப்போ சசன்காவோட அங்கிள் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தாகூரோட போயம்லாம் இருக்குல்ல, அதை ரிசைட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் முடிச்சதுக்கப்புறம் ஆதித்யா வந்துட்டு கேட்குறாரு, நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆதித்யாவோட அங்கிள் வந்துட்டு சசன்காவோட அங்கிள் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. "No one visits me," he said in unperturbed answer. இதில் unperturbed என்ன அர்த்தம்னா, ஒரு மாதிரி கவலையே இல்லாத மாதிரி சொல்கிறார். யாருமே நான் பார்க்க வரமாட்டாங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. இப்போ யாருமே நான் பார்க்கவே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இல்லை unperturbed அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாதிரி கன்சனே இல்லாமல். "Would you mind if we come in?" ஸோ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உள்ளே வந்தால் ஏதாவது சொல்வீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Except for a charpai, there was nothing else to sit on, so we remained standing. இதில் சார்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாதிரி வயர்கட்டில், அந்த பூவாக போட்டு வயர்கட்டில் இருக்குல்ல, அதை தவிர்த்துல அங்கே உட்காரதுக்கு வேறு எதுவுமே இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க. "Do you remember Aditya Narayanan Chowdhury?" Aditya asked him. ஆதித்யா என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு ஆதித்யா நாராயணன் சௌத்ரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு.
Of course, said the gentleman, the spoiled child of affluent parents was a fairly good student, but he could never beat me. He was extremely jealous of me and he used to tell lies. அந்த கொஷின் கேட்ட உடனே அந்த ஜென்டில்மேன் என்ன பதில் சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும் அவன் வந்துட்டு அவங்க ஸ்பாயில் சில்ட்ரனாக என்ன பண்ணுறது, நிறைய பணம் கொடுத்து கெடுத்து வச்சுருப்பாங்களே, செல்லம் கொடுத்து கெடுக்கிறதா இருக்கட்டும், பணம் கொடுத்து கெடுக்கிறதா இருக்கட்டும், அதாவது பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலுமே பெருசாக கண்டுக்காத ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி ஸ்பாயில் சைல்டு அது. அஃப்ளூயன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நிறைய பணம் வச்சுருக்க. ஸோ ஒரு பணக்கார வீட்டு ஸ்பாயில்டு சில்ட்ரன் அவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான், ஆனால் அவனால் என்னையே தோக்கடிக்க முடியாது, அவனுக்கு என்னையை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும், நிறைய பொய்யும் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாரு. I know, said Aditya. He then took out a packet from his pocket and handing it over him said, "This is for you from Aditya." அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து ஆதித்யா அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்கிறாரு ஆதித்யா. What is it? he asked. Money. Money? How much money? 150 rupees. He has said that he will be happy if you accept it. அதுக்கு அவர் கேட்குறாருன்னா என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த ஜென்டில்மேன் கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா என்ன சொல்லுன்னா பணம் அப்படிங்கிறாரு. அதுக்கு மறுபடியும் அந்த பையன் என்ன கேட்குறாருன்னா, மணியா, எவ்வளோ மணி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா சொல்கிறாருன்னா 150 ரூபா அப்படிங்கிறாரு. அவர் சொன்னார், நீங்கள் இந்த பணத்தை ஏற்றுக்கிட்டால் அவர் சந்தோஷப்படுறதா ஆதித்யா சொன்னாருன்னு ஆதித்யாவே சொல்கிறாரு. Shall I laugh or cry? Aditya has given me money. Why this sudden generosity? இல்லை ஜென்ராசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஒரு கைண்ட்னஸ், ஒரு இரக்கம். நான் சிரிக்கிறதுக்கா அழுகிறதுக்கா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆதித்யா எனக்கு பணம் கொடுத்தானா, என்னவா அவனுக்கு திடீர்னு என் மேலே என்ன இறக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Man does change with time. Perhaps Aditya is not the same Aditya as before. அதுக்கு ஆதித்யாவே என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் வந்துட்டு காலம் வந்துட்டு மனுஷனை ரொம்ப மாற்றிடும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆதித்யா மாதிரி அவர் இப்போ இல்லை மாறியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. A change? I got the prize, he could not bear it. He took it from me and showed his father and never returned it to me. Said that there was a hole in his pocket and it has fallen from it. உடனே அவர் கேட்குறாரு, சேஞ்சா, யார் மாறிட்டான்னு நினைக்கிறீங்க? நான் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன், ஆனால் அதை அவனால் வந்துட்டு பொறுத்துக்கவே முடியலை. அவன் என்ன பண்ணான்னா, நான் என் அப்பாட்ட காமிச்சிட்டு வரேன்னு என்கிட்ட வாங்கிட்டு போனால் அதை எனக்கு திரும்ப அவன் கொடுக்கவே இல்லை. நான் கேட்டப்போ என்ன சொன்னான்னா, என் பாக்கெட்டில் வந்துட்டு ஓட்டை இருந்துச்சு, அது வழியாக அது எங்கேயோ கீழே விழுந்துருச்சுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டான் அப்படின்னு ஜென்டில்மேன் சொல்கிறாரு. This is the price of the medal, it's yours. அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் வந்துட்டு அந்த மெடலோட பணம் வந்துட்டு இதுதான், இனிமேல் இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. Sasanka Sanyal was amazed. He stared at Aditya and said, "The price of the medal? That could not be more than 5 rupees. It was a silver medal." ஸோ ஆதித்யா கிட்டக்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்துட்டு மெடலோட ப்ரைஸா, அது வந்துட்டு 5 ரூபாய்க்கு மேலே கூட இருக்காது, ஏன்னா அது ஒரு சில்வர் மெடல் அப்படின்னு சொல்கிறாரு. Silver is now 30 times costlier than before. Really, I had no news of that. But அதுக்கு வேறு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, இப்போது வெள்ளியோட விலை வந்துட்டு கூடிருச்சு, 30 மடங்கு கூடிருச்சு முன்னே இருந்ததை விட அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த ஜென்டில்மேன் என்ன சொல்கிறாரு, அப்படியா, ஏன்னா அது கேள்விப்படவே இல்லையே அப்படிங்கிறாரு. Sasanka uncle looked at the 15-10 rupees notes in his hand and then looked at Aditya. There was completely new expression on his face. He said, "Aditya, this marks too much of charity, does it?" ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சசன்காவோட அங்கிள் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த 15-10 ருபீஸ் இருக்குல்ல அவர் கையில் அதையே பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்ப்ரெஷன் இங்கே வந்துட்டு மாறுது. இவர் என்ன கேட்குறாருன்னா, ஆதித்யா வந்துட்டு இது சேரிட்டி அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மணி கொடுப்பாங்களா, அதான் சேரிட்டி. ஸோ வந்துட்டு ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்டிசிபேஷன் சொல்லலாம், ஒரு என்ஜாய்மெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இவ்வளோ பணம் சேரிட்டியாக கொடுக்குறது வந்துட்டு அதிகமாக தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. We remained silent, peering intently at Aditya. Sasanka Samyal smiled and said, "I had recognized you at Nahin uncle's tea shop by the mole on your right cheek." ஸோ திடீர்னு இவர் ஆதித்யான்னு கூப்பிட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுது. ஸோ எல்லோரும் ஆதித்யாவே பார்த்துட்ருக்காங்க. ஆதித்யா சானியால் என்ன சொல்கிறாருன்னா சிரிச்சுக்கிட்டே, நான் யாருன்னு நஹேன் அங்கிள் டீ ஷாப்பில் இருக்கிறப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா உன்னோட கன்னத்தில்
அந்த மச்சம் இருக்குல்ல, உன்னோட ரைட் கண்ணத்தில் மச்சம் இருக்குல்ல, அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. So I recited the same poem that I had recited on the prize giving day on purpose so that you may remember. Then when you come to visit me, I couldn't help venting my anger on you. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனை பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் நம்ம ப்ரைஸ் கொடுக்குறப்ப நான் என்ன போம் சொன்னனோ அதே போமை நான் அங்கே சொன்னேன். அது வந்துட்டு வேணும்னே தான் நான் அப்படி சொன்னேன். ஏன்னா அப்போ தான் உனக்கு ஏன் ஞாபகம் வரும், நீ வந்துட்டு என்னை தேடி வரப்போ உன்னை வந்துட்டு நான் என்னோடய கோவத்தை நான் தீர்த்துக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, ரிலீஸ் ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ஒரு எமோஷனை ரிலீஸ் பண்ணுறது. இப்போ என்னோடய கோவத்தை நான் வந்துட்டு உன்கிட்ட காட்டலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. யூ ஹாவ் டன் த ரைட் திங். Your grievances are absolutely justified, but I will be happy if you accept the money, said Aditya. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணது கரெக்டு தான், நீ செய்கிற காரியங்கள் வந்துட்டு நியாயமானது தான், ஆனால் நீ இந்த பணத்தை ஏற்றுக்கிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆதித்யா சொல்கிறாரு. Sasanka Sanyal shook his head and said, No, money will soon be spent. I would have preferred to have the medal if were possible. I would have forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சசன்கா சன்யால் என்ன சொல்கிறாருன்னா தலையை ஆட்டிக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பணம் வேணாம், பணம் வந்துட்டு செலவாயிரும், நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா, நான் எனக்கு அந்த மெடலை கொடுத்துரு, ஏன்னா நான் அந்த மாதிரியான மெடல் என்கிட்ட வச்சுட்டு இருந்தேன்னா என்ன அந்த அன்பிளசன்ட் இன்சிடென்ட் வந்துட்டு என் சைல்ட்ஹுட்டில் நடந்தது அது வந்துட்டு மறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மெடல் வந்துட்டு அந்த மெடல் மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னா நான் வந்துட்டு நடந்த கசப்பான விஷயத்தை நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறாரு. So the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த மெடலை வந்துட்டு அவர் திரும்ப கொடுத்துட்றாரு. அந்த 29 வருஷமாக அந்த ஆட்டிக்கில் அங்கே மறைச்சிருந்த அந்த மெடல் வந்துட்டு மறுபடியும் அந்த ஓனரையே போய் சேர்ந்துருச்சு அப்படின்றாங்க. ஸ்ரீமான் சசன்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் recitation 1948 was still clearly engraved on it. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்ரீமான் சசன்கா சன்யால் என்ன எதுக்காக ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் recitation 1948 நடந்தது வந்துட்டு அதில் அழகாக அந்த மெடலில் எழுதப்பட்டிருக்கு. இது எதுலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, பெங்காலி ஸ்டோரி. அது பெங்காலி ஸ்டோரி பேர் என்னென்னா சைல்கோதா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியிலேருந்து இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்க்கு. ஸோ ட்ரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் பெங்காலி ஸ்டோரி சைல்கோதா. அதர் இன்ஃபர்மேஷன், சத்யஜித் ராயா இல்லை ரேயான்னு தெரியல, ஆக்சுவலி ராய் தான் வரும். ஸோ இங்கே ரேன்ற மீனிங்கில் கொடுத்துருக்குறாங்க, ப்ரொனன்சியேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சத்யஜித் ரே அப்படின்னு எடுத்துக்கலாம். 1921 1992. ஸோ அவர் எப்போ பிறந்தார்னா 1921 பிறந்திருக்காரு. இறக்குறப்போ அவர் என்ன இயர்னா 1992. வாஸ் அ இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர் அண்ட் ஆத்தர். ஸோ அவர் படமும் எடுப்பார், ஸ்க்ரீன் வந்துட்டு அந்த கதையும் எழுதுவார், கிராஃபிக்கும் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறாரு, இசையமைப்பாளரும் இருந்திருக்கிறாரு, அவரும் ஒரு ரைட்டராக இருந்திருக்கிறாரு. He was born in Calcutta. He authored several short stories and novels that meant primarily for young children and teenagers. அவர் சிறுகதைகளும் எழுதுகிறாரு, நிறைய நாவல்களும் எழுதுகிறாரு. அந்த நாவல்கள் வந்துட்டு யாரையே வந்துட்டு மையப்படுத்தி இருக்குன்னா சிறு குழந்தைகளுக்கும் டீனேஜர்ஸையும் தான். He revived this children's magazine Sandesh, which his grandfather has started in 1913. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, சந்தீஷ் அப்படிங்கிற ஒரு மேகசினை அவர் தாத்தா ஆரம்பிச்சு வச்சுருக்காரு, அது இவர் பார்த்துட்ருக்கிறாரு. அண்ட் எடிட்டட் இட் அன்டில் ஹிஸ் டெத் இன் 1992. ஸோ இவர் சாகிற வரைக்கும் அது எடிட் பண்ணி வேலை பார்த்துருக்கிறாரு. அதில் ராய் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் ரேதர் தேன் ஃபிலிம் மேக்கிங். ஸோ அவர் எழுதுறதுல தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா அவருக்கு, படம் தயாரிக்கிறத விட. His stories have been translated in Europe, the United States and many other countries. ஸோ அவரோட கதைகள் வந்துட்டு எங்கெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குன்னா யூரோப்பு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் நிறைய கண்ட்ரியில் இவரோட கதைகள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கப்பட்டிருக்கு. ராய் ரிசீவ்ட் மெனி அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நோட்டபிளி த பத்ம பூஷன் இன் 1965. ஸோ அவருக்கு என்ன அவார்டு கிடைக்குதுன்னா 32 நேஷ்னல் அவார்டு கிடைக்குது படங்களில். அது யார் கொடுக்குறதுனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது. அது பத்ம பூஷன் வந்துட்டு அவருக்கு கிடைக்குது 1965. And the highest civilian honor பாரத் ரத்னா ஷார்ட்லி பிஃபோர் ஹிஸ் டெத். அவர் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு என்ன கிடைக்குது, என்ன அவார்டு கிடைக்குதுன்னா பாரத ரத்னா அப்படிங்கிற அவார்டும் கிடைக்குது அவர் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி.
டிஸ்கஷன் செக்ஷன். இந்த லெசன்லேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அதாவது தப்பு ஒன்று பண்ணிட்டோன்னா அது நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு விஷயம் நமக்கு மறக்காமல் இருக்குது அப்படிங்கிறப்போ, அந்த ஆத்தருக்கு மறக்காமல் இருக்குன்னா அவர் மனசு பூரா அவர் ரொம்ப நாளாக நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு அவர் உணர்ந்திருப்பார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தப்புகள் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அதை உடனே நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த இன்னொருத்தவர் இருக்கல, சசன்கா அப்படின்றவர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஜென்ரஸ் மேனாக எனக்கு தெரிகிறார். ஏன்னா இவ்வளோ வருஷம் அவரும் அதை கேரி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவன் ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறத கேரி பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் மெடலை திருப்பி கொடுத்தோடனே நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல. ஸோ அவர் ரொம்ப கைண்ட் பர்சனாக எனக்கு தெரிகிறாரு. இதுதான் இந்த லெசன்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.